வெளிப்படைத்தன்மையாக நான் இருக்கின்றேன். என்னுடைய வங்கி கணக்கு ஓராண்டு 2 ஆண்டு அல்ல 10 ஆண்டுகளுக்கான வங்கி கணக்கை போன ஆண்டு வெளியிட்டிருக்கேன். அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்துல. அதிலையும் மக்கள் பாக்குறான். இன்னைக்கு நான் 3.5 கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன். அதையும் பேச மாட்டாங்க. கடனும் வாங்கி இருக்கேன், கடனுக்கு வட்டியும் கட்டுறேன். அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன், பொழப்பு நடத்துறேன். 3.5 கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. ஒரு மனுஷன் வங்கி கணக்கை வெளியிடுறான். ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்தை வாழல. இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் எங்க நேர்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். காமராஜர் ஐயா நிரூபிக்கணும். காமராஜர் ஐயாவுடைய கால் தூசிக்கு சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும். நாங்கெல்லாம் நிரூபிக்கணும். மத்தவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க. இதான் தமிழக அரசியலுடைய தூரதிர்ஷ்டம். ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம். இதான் நாங்க அப்படி. ஆனா மத்தவங்களுக்கு இது பொருந்தாது. பரவாயில்ல, ஒரு நாள் தமிழகத்தில் அந்த நாளும் நேரமும் வரும். அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும்.